பிள்ளைகளுக்கு மீண்டும் என் அன்பு கலந்த வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த வாரம் நாம் தியானித்ததை தொடர்ந்து தியானிக்க இருக்கிறோம். கடந்த வாரம் நாம் எதை குறித்து தியானித்தோம் என்றால், தேவனுடைய சித்தத்தை எவ்வாறு அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். 2 காரியங்களை பார்த்தோம். ஒன்று, வேத வசனம் வழிகாட்டும். எதற்கு வழிகாட்டும்? தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு அது வழிகாட்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். 2வது என்ன பார்த்தோம்னா, ஊக்கமான ஜெபம் நம்ம தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு உதவி செய்யும் அப்படின்னு பார்த்தோம். இன்றைக்கு 3வதாக தியானிக்க இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நாம் தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள முடியும். இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் ரோமர் 8ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர் தேவன். அப்போ அந்த இருதயத்தில் இருக்கிற நோக்கங்கள், சிந்தனைகள், கேடுபாடுகள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய பாடியில் உள்ளக்கூடிய லாங்குவேஜஸ், உணர்வுகளை காட்டிலும் அந்த மனசில் உள்ள சிந்தனை பல மடங்கு வேகமாக சிந்தித்து என்ன செய்யும்? வேகமாக ட்ராவல் பண்ணும். ஒரு மனுஷன் தீமையான காரியத்தை செய்யணும்னா வேகமாக அதை என்ன செய்யும்? கொண்டு செல்லும். நன்மையான காரியத்தை செய்யணும்னா அது மெதுவாக கொண்டு வரும். அப்போது இந்த ஆவியின் வழிநடத்துதல் இல்லை நம்மகிட்ட அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்தல் நம்மிடத்துல இல்லை அப்படின்னா, நிறைய நேரம் நம்ம தவறுகளை செய்வதற்கு அது ஏதுவாக இருக்கும். பாருங்க, ஆதி திருச்சபையில் பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் பார்த்தீங்கன்னா நேரடியாக தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்தினார் பார்க்குறோம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். 2 பேரும் சேர்ந்து ஊழியம் செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க தனித்தனியாக பிரிந்து ஊழியம் செய்வது நலம் அப்படின்னு சொல்லி அவங்களை பிரித்து விடுங்கன்னு சொல்லி ஆவியானவர் திருவுளம் பற்றினார். இன்னைக்கு நம்முடைய சஜஷன்ஸ் படி நாங்கள் 2 சேர்ந்து படித்தா நல்லாயிருக்கும், நாங்கள் 2 சேர்ந்து வேலை பார்த்தா நல்லாயிருக்கும், நாங்கள் 2 வாழ்க்கையில் இணைந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நாம் நிறைய பிளான் போடுறோம். ஆனால் தேவன் ஆவியானவர் நம்மை சில நேரத்தில் பிரித்து விடுகிறவராக இருக்கிறார். வேண்டாம், உனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வேண்டாம், அவன் வழியை தனியாக ஷைன் பண்ணட்டும், நீ உன் வழியை தனியாக ஷைன் பண்ண, ஐ வில் கைட் யூ. மேபி நீங்கள் சேர்ந்து போனால் கடைசியில் அதில் ஏதாவது குழப்பம் வரும், உங்களுக்குள்ள பிரச்சனை வரும். தேவன் அறிவார், ஆவியானவர் அறிந்தவராக இருக்கிறார். அதில் அவர் என்ன செய்கிறார்? திருவுளம் பற்றுகிறார். வேண்டாம், யூ வாக் இன் யுவர் வே, ஐ வில் டீச் யூ, ஐ வில் கைட் யூ, the way you should go அப்படின்னு சொல்லி உங்களோடு பேசுகிறார். பாருங்க, அது மட்டும் இல்லை, அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களில் பாருங்க, அப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள். அப்படியே அவர்கள் பரிசுத்த ஆவியினால் அனுப்பப்பட்டு செலூக்கியா பட்டணத்துக்கு வந்து கப்பல் ஏறி அங்கிருந்து சிப்ரு தீவுக்கு போனார். அவங்க மேலே ஜெபித்து அனுப்புகிறாங்க. அதுக்கு அடுத்த ஸ்டெப் யார் பண்ணுறா அப்படின்னா, ஆவியானவர் அவங்கள கைட் பண்ணுறார். இந்த இடத்துக்கு போய் சிப்புரு தீவுக்கு போய் அங்கேருந்து நினச்சிறாங்க செலுக்கியா பட்டணத்துக்கு போய் அங்கேருந்து சிப்புரு தீவுக்கு போய் ஊழியத்தை பண்ணுறாங்க. இப்போ நிறைய நேரம் என்ன செய்யணும், எப்படி செய்யணும்னு சொல்லி தடுமாறி கொண்டு இருக்க நேரம், நீங்கள் தேவனுடைய ஆவியானவர் வழிநடத்தலுக்காக நீங்கள் கேட்கும் போது he will guide you. அதுக்கு பிறகு அவர் வழி நடத்துவார். அந்த பாதையில் செல்லும்போது நமக்கு வெற்றியாக என்ன செய்யும் இருக்கும். பாருங்கள், இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். ஒரு ஞானஸ்நானம் பெற்ற உடனே வானம் திறக்கப்பட்டது. ஆவியானவர் புறாவை போல அவர் மேலே இறங்குறாரு. இறங்கி அவர் அபிஷேகம் பண்ணுறாரு. அவர் வனாந்திரத்திற்கு அழைத்து செல்லப்படுறார். அவர் பிளான் பண்ணலை. he didn't plan anything. 40 days அவர் ஃபாஸ்ட் பண்ணணும், வனாந்திரத்துக்கு போகணும், அங்கே அவர் நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும், எதுவுமே அவருக்கு தெரியாது. he was guided by the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரினாலே வழிநடத்தப்பட்டார். அந்த 3 ஆண்டு காலம் அவர் அவ்வளோ ஒரு ஃபயரை ஊழியம் செய்வதற்கு இந்த ஆவியானவருடைய வழிநடத்துதல் அவருக்கு தேவைப்பட்டுச்சு. இந்த வனாந்திரத்தின் பாடுகள், உபவாசம், அதில் ஜெபித்த ஜெபங்கள், அதில் அவருக்கு பெற்றுக்கொண்ட பலன், சாத்தானை எதிர்த்து போராடி ஜெயம் பெற்றது எல்லாம் இட் வாஸ் a teaching. ஸோ ஆவியானவர் அவரை கைட் பண்ணி அவரை வனாந்திரத்துக்கு கொண்டு போனார். அநாதரமான இடத்தில் கற்றுக் கொடுத்தார். அதில் உட்கார கற்றுக் கொடுத்த 40 days he stayed at the feet of God. அது எண்டில் சாத்தான் சோதிக்கும் போது அவர் வெற்றியோடு திரும்ப எழும்பினார். இதனால தான் அவரால் 3 வருட காலம்
பிதாவானவர் என்ன செய்ய சித்தம் கொண்டிருந்தாரோ அந்த பூமியில நிறைவேற்ற அவரால் முடிந்தது. இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை நமக்கு பூரணமாக அதை வெளிப்படுத்துகிறது. அப்போ பரிசுத்த ஆவியானவருடைய கைடன்ஸ் நமக்கு தேவை, அந்த நிரப்புதல் நமக்கு தேவை. ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அப்போ நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகள், போராட்டங்கள், மந்திர தந்திரங்கள் நம்ம கட்டப்பட்டிருக்கோமா? ஆவியானுடைய அபிஷேகம் நமக்குள்ள வரும்போது ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டுங்கிற வசனத்தின்படி கட்டுகளெல்லாம் தெறிப்புண்டு போகும். கண்ணி தெரித்தது நாங்கள் என்ன செய்றோம்? தப்பினோம். உங்கள் ஆத்மாவுக்கு கண்ணி வச்சுருக்காங்களா? இல்லைன்னா உங்களோட மாம்சத்துக்கு கண்ணி வச்சுருக்காங்களா? உங்கள் குடும்பம் முன்னேறாத பற்றி கண்ணி வச்சுருக்காங்களா? உங்களோட பதவியில் ஒரு போராட்டத்துக்கு கண்ணி வச்சுருக்காங்களா? ஆவியானவருக்கு நீங்கள் இடம் கொடுங்க. வாழ்க்கையில் அவர்கிட்ட உட்காந்து அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளணும்னு சொல்லி காத்து இருக்கும்போது அவர் நமக்குள்ளே கடந்து வரும்போது he will guide you. சாத்தான் வெட்கப்பட்டு போவான். எத்தனையோ விதத்தில் தேவனை சோதித்து பார்த்தேன். இயேசு கிறிஸ்து எல்லாவற்றிலும் அவன் தோத்து தான் போனான். சோதனைக்காரன் சோதனைக்கு உட்பட்டே போயிட்டான். இயேசு கிறிஸ்து ஜெயத்தை பெற்றுக்கொண்டார். அப்போ நம்ம வாழ்க்கையில் முன்னாடி இருக்கிற டாஸ்க்கை நம்ம தேவன் நம்ம கையில் கொடுத்துருக்கிறாரு. அதை நான் அட்டென்ட் பண்ணி ஃபுல்லாக முடிக்கலாம். அது ஒரு மினிஸ்ட்ரியாக இருக்கலாம், அதில் ஒரு ஜாபாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய வாழ்க்கையாக இருக்கலாம். இதை நான் வெற்றியாக நடத்தி முடிக்கணும். பின்னாடி திரும்பி பார்க்கும்போது நான் எந்த விதத்துலையும் கவலைப்படக்கூடாது. உங்கள் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கலாம். ஆவியானவருக்கு இடம் கொடுங்கள். அவருடைய பாதத்தில் நீங்கள் அமர்ந்திருக்கும் போது உங்களுடைய விசேஷித்த வல்லமை உங்களை நிரப்பும். ஆவியானவர் நிரப்பும் போது உங்களை நெரிசையும் விடுதலை கிடைக்கும். he will guide you. நீங்கள் அபிஷேகத்தில் நிரம்பி எழும்பி போங்க. எங்கே போகணுன்னு அவரே கூட்டிகிட்டு போவார். அவரே வழி நடத்துவதை நீங்கள் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். அதுக்கு அதில் கஷ்டங்கள் இருக்கலாம், பாடுகள் இருக்கலாம். ஆனால் அதற்கு பிறகு முடிவில் நீங்கள் சுத்தமாக ஒரு பெரிய ஒரு வெற்றியின் கிரீடத்தை சுதந்திரித்து கொள்ளக்கூடிய ஒரு பலனை நிரப்பி உங்களை வழி நடத்தி உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக உங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியத்தக்கதாக ஒரு பெரிய மகிமை உங்களுக்கு தருவார். தாவீது ராஜா தன்னுடைய வாழ்க்கையில் அதை அனுபவப்பட்டனால சங்கீதங்களின் புஸ்தகத்தில் அவர் எழுதுறார், சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரம் நிரம்பி வழிய பண்ணினீரே அப்படின்னு சொல்லி பாடுறாரு. அப்போ இங்கே உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை, உங்களுக்கு ஒரு வெற்றி வேண்டுமானால் நீங்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. அவருடைய பாதத்தில் அமர்ந்து உங்களுடைய சித்தத்தை நான் அறிந்து கொள்வதற்கு எனக்கு உங்களுடைய அபிஷேகம் தேவை, உங்களுடைய ஆளுகை எனக்கு தேவை, நீங்கள் எனக்குள்ள கடந்து வாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேளுங்க. அடுத்து பாருங்க, கொர்நேலியோ பார்க்குறோம். பேதுருவை ஆவியானவர் எப்படி தம்முடைய சித்தத்தின் படி நடத்தினார்னு பாருங்க. கொர்நேலியோவின் ஒருத்தர் இருக்காரு. அங்கே தேவதூதனை அனுப்பி அவர்கிட்ட பேசுறார். இப்படி ஒரு சீமோன் பேதுருன்னு ஒருத்தர் இருக்காரு, அங்கே உங்களுடைய ஆட்களை அனுப்பி என்ன செய்யி நான் சொல்கிற காரியத்தை செய்யின்னு சொல்லி அனுப்பிடுது. அங்கே பார்த்தீங்கன்னா பேதுருக்கு அவர் தரிசனமாரு. அவர் அங்கே சொல்கிறாரு, இப்படி 3 பேர் வருவான், நீ என்ன செய், அவன் யார், எந்த புறஜாதியானா யூதனான்னு சொல்லிலாம் நீ பார்க்காத, நீ உடனே கிளம்பிப்போ, நீ அங்கே நான் என்ன செய்யணும்னு சொல்லி உனக்கு கற்றுத்தருவேன் அப்படின்னு சொல்கிறார். ஹி டாக்ஸ். 2 இடத்துலையும் அட் அ டைம் ஹி ஸ்பீக்ஸ். உங்கள் வாழ்க்கையில் இங்கே போராட்டமாக இருக்கா, வரல கணவன் மனைவிக்குள்ள பிரிவினையாக இருக்கீங்களா, அவங்க அங்கே கணவன்கிட்டையும் பேசுவார், உங்ககிட்டையும் பேசுவார். அட் அ டைம் ஹி ஸ்பீக்ஸ். 2 பேரையும் சமாதானப்படுத்தி இணைக்கக்கூடிய ஆவியானவர், சமாதானத்தின் கர்த்தர், வல்லமுள்ள தேவனாக உங்கள் குடும்பத்துக்குள்ளே கடந்து வருவார். இங்கே உங்களுக்கு பிரச்சனையா, நீங்கள் ஜாபில் ஏதாச்சும் பிரச்சனையில் இங்கே இருக்கீங்களா, உங்கள் மேலதிகாரி கூட அதே டைமில் பேசுவார், நீ அவன் கூட பேசு, இங்கே உங்ககிட்ட பேச நீ கிளம்பிப்போ. He talks. பிரச்சனைகள் சால்வ் ஆயிடுது. எப்படி சித்தம் அதில் வெளிப்படுகிறது. He guides you. அவர் உங்களை வழி நடத்துகிறார். அதனால என்ன செய்கிறது, வாழ்க்கையில் வெற்றி நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள முடிகிறது. இவ்வளோ அழகாக தேவனுடைய கொர்நேலியோட வாழ்க்கையை நமக்கு எக்ஸாம்பிளாக பைபிளில் காமிச்சிருக்காங்க. அப்போது இந்த காலகட்டத்தில் நமக்கு நிறைய பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன இருக்கிறது என்பதை தேவன் அறிவார். 2 பக்கத்துலையும் போராட்டங்கள், பிரச்சனைகள். யாராச்சும் எனக்காண்டி பேச மாட்டாங்களா? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக பேசுவார். ஆவியானவர் உங்களுக்குள் கடந்து செல்லும் போது உங்கள் வழிகளில் இருக்கிற தடைகள் எல்லாம் நீக்கப்படுறதை நீங்கள் பார்ப்பீங்க. அங்கே இருந்தும் ஒரு ஆன்சர் வரும், இங்கிருந்து உங்களை கிளப்பி கூட்டு போவார். 2 அட் டைமில் செய்து உங்களுக்கு என்ன செய்வார், ஜெயத்தை கட்டளை விடுகிற வல்லமுள்ள தேவனாக என்ன செய்கிறாரு, இருக்கிறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா பிலிப்புவை பாருங்க. ஆவியானவர் வழி நடத்தினார். எப்படி நடத்தினார் பாருங்க. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் ஆவியானவர் பிலிப்பிட்ட சொல்றாரு, நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். ரதத்துடைய போய் சேர்ந்து கொள். அந்த ரதத்தில் யார் போயிட்டு இருக்கா?
எத்தியோப்பியா மந்திரி போயிட்டு இருக்காரு, அவர் பைபிள் வாசிச்சுட்டு இருக்காரு, அவருக்கு ஒரு பகுதி புரியல. இவ்வளோ ஒரு நல்ல ஒரு தேவன் வழிநடத்துற ஆவியானவர் பாருங்க, அவர் தேற்றரவாளனா இருக்கிறார். எனக்கு என்ன புரியலையே, எனக்கு யார் சொல்லித்தரோ, அவர் அந்த டைம்ல யோசித்து அவர் தடுமாறுறதுக்கு முன்னாடி இங்க பிலிப்பு ஏற்படுத்துற, போ அந்த ரதத்தோட போய் சேர்ந்துக்க, ஓடிப்போ, அது கூட போய் சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லி அவர் போறார். போனோன்னா அவர் ரதத்தை நிப்பாட்டுறாரு, அதுல இருந்து எல்லாவற்றையும் விலக்கி கூறுகிறார். அவர் அப்படியே அந்த நேரத்தில் ஞானஸ்நானம் அதில் ஒரு ஆற்றங்கரையில் ஒதுக்கி அவங்க என்ன செய்ய ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்கிறார். வல்லமுள்ள தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறார். ஜீவ வாழ்க்கையை அவர் பெற்றுக்கொள்கிறார். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறார். எவ்வளோ ஒரு அருமையான தேவன் பாருங்க. உங்களுக்கு என்ன தேவை, அந்த தேவைக்கு யார் உங்களுக்கு அதை பூர்த்தி செய்ய முடியும், அந்த ஆளையை ரெடி பண்ணி அனுப்பிடுறார். ஞானஸ்நானம் கொடுத்த பிறகு அவரை எடுத்துட்டு போயிருந்தார், வேற இடத்துல கொண்டு விட்டுருந்தார். அவருடைய டியூட்டி முடிஞ்சு, இவங்களுக்கு தேவையும் முடிஞ்சிச்சு. இதே போல உங்க வாழ்க்கையில தேவன் அதிசயத்தை செய்வார். நீங்க ஆவியானவருக்கு இடம் கொடுக்கும் போது உங்கள் வாழ்க்கையில இருக்கிற போராட்டங்கள் எல்லாம் நீங்கி விடும். 2 இடத்துல, என் இடத்துலயும் பிரச்சனை, அந்த மேலிடத்துலயும் பிரச்சனை, படிப்புல விஷயத்துல பிரச்சனை, வாழ்க்கையில பிரச்சனை, போராட்டங்கள், குடும்பத்துக்குள்ள பிரச்சனை, எல்லா பிரச்சனைகளும் தேவன் தீர்த்து வைப்பார். இங்கேயும் தேவன் உங்களுக்கும் சமாதானம், அவங்க மனசுலயும் அவர் 2 இடத்துலையும் பேசி சமாதானத்தை உண்டு பிடிக்கிற ஒரே தேவன் அவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே. அவர் உங்களுக்காக தம்முடைய தேற்றவாளன் என்ன செய்யறாரு, அனுப்பி இருக்கிறார். அதற்காகவே சிலுவையில் பலியானார். நான் போறேன், நான் என்ன செய்ற பரிசாவை நான் அனுப்புறேன்னு சொல்லிட்டு வாக்குத்தத்தம் பண்ணிட்டு போன தேவன் திருப்பி அனுப்புனார். அந்த ஆவியானவர் நமக்குள்ள கடந்து வரும்போது தேற்றவாளனாக பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள கடந்து வருவார். வாழ்க்கையில் சந்தோஷம் தான், மகிழ்ச்சி தான், துக்கம் கிடையாது, எல்லாம் மறைந்து போகும். அடுத்து பாருங்க, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை எவன் ஒருவன் பெறுகிறானோ அவன் தேவனுடைய சித்தத்தின்படி அவருடைய பாதையில் செல்ல வேண்டும். இனி அவன் நடத்தி கொண்டிராமல், யாரு தான் நடத்துவா, ஆவியானவர் மட்டுமே நடத்துகிறவராயிருப்பார். நீ கவலையே வேண்டாம், என்ன செய்யணும், என்ன சாப்பிட போறேன், நாளைக்கு எங்க போறேன், இந்த காரியனால நீங்க எதை குறித்தும் கவலைப்பட, ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் சோஸ்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டியதனாலும் தேவனுக்கு தெரியப்படுத்திட்டே இருப்பீங்க. ஆனா எல்லாவற்றையும் செய்கிறவர் அவராகவே இருப்பார். உங்களை வழிநடத்துகிற தேவன் அவரே. பாருங்க, ரோமர் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துக்கு பாருங்க, பரிசுத்த ஆவியா நடத்துவதற்கு இடம் கொடுக்க வேண்டும். ஏன்னா எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். தேவனுடைய ஆவியான நம்ம நடத்தப்பட்ட நம்ம யாரு, தேவனுடைய புத்திரர்கள், தேவனுடைய சில்ட்ரன் ஆஃப் காட். You are the child of God, you are the son of God, or you are the daughter of God. நீங்க கர்த்தருடைய பிள்ளைங்க. ஆனா ஆவியினால நம்ம நடத்தப்படலாம், நம்ம தேவனுடைய புத்திரர்கள் அல்ல. நீங்க அவருடைய சித்தத்தின்படி அவருடைய ஆவியினால் நடத்தப்படுறதுக்கு ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா இனிமே நீங்க உங்க இஷ்டத்துக்கு நடக்க மாட்டீங்க, எல்லாம் அவருடைய அதோடைய சித்தத்தை அறிந்து கொள்வது எப்படி? ஆவியானவரால் நிரப்பப்படும் போது நம்ம அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ள முடியும். ஏன்னா அதுக்கு பிறகு he guides you in every way. நாம இஷ்டப்படி நடக்க முடியாது, அவரே நடத்தி கொண்டு நம்மளே செல்வார். யோனா என்ன செய்தார் அப்படின்னா, தர்ஷீஷுக்கு என்ன செய்யல, நினிவே பட்டணத்துக்கு போசன அவர் மாறி போறார். அந்த வழியில பாருங்க, தர்ஷீஷுக்கு கப்பல் ஏறின போது அவர் போக விடல பாரு, நினிவேக்கு போன்னு சொல்றாரு. ஆனா அவர் தர்ஷீஷுக்கு போற மீனை அனுப்பி அவன் என்ன செய்யறாரு, அதுல பாசிச்சு ஜெபித்து அவனை கரையில கக்கி மீண்டும் அங்க அனுப்புறாரு. தான் ஆவியானவருடைய வழி நடத்துதல். ஒருவனை தேவன் தெரிந்து கொண்டால், அவனை அபிஷேகித்து விட்டால், he can never walk in his way. எங்க போனாலும் அவனை அப்படி கேப்சர் பண்ணி திருப்பி கொண்டு வந்துடுவார். ஓ இது வழி, இதுவே, இதிலே நடவுங்கள் என்று சொல்கிற சத்தத்தை நீங்க கேட்பீங்க. அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம நினைக்கிறோம் தேவனுடைய சித்தத்தை நான் அறிந்து கொள்வது எப்படி, ஆவியானவருக்கு இடம் கொடுங்கள். நிறைய பேர் நம்ம அதுல கேட்கறதே கிடையாது. நான் பைபிள் வாசிச்சாச்சு, ஊக்கமா ஜெபிச்சாச்சு, தேவனோட பேசியாச்சு, போதும். இல்லை, இந்த இருள் சூழ்ந்த காலத்தில் எங்கும் போராட்டங்கள், பிரச்சனைகள், சுற்றில் இருக்கிறவங்க எப்படி நம்மளை விழுங்கலான்னு பார்த்து கொண்டு இந்த காலகட்டத்தில் நமக்கு என்ன தேவை, பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் தேவை. அந்த அபிஷேகத்தின் மூலமாக தேவனுடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்ளணும். அவரே நம்மை நடத்துவார். இந்த வாழ்க்கையில நாம் ஜெயத்தை நாம் என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். யோபு 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல பாருங்க, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை நான் என்ன செய்திருக்கிறேன், அறிந்திருக்கிறேன். எல்லாவற்றையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை நான் என்ன செய்திருக்கிறேன், அறிந்திருக்கிறேன். இன்றைக்கு நீங்க என்ன செய்துங்க அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவருக்கு உங்கள் வாழ்க்கையை நீங்க ஒப்பு கொடுங்க.
அவர் உங்களை வந்து அபிஷேகிக்க ஒப்பு கொடுங்க. அவர் உங்களை நேர்வழிப்படுத்துவதை நீங்கள் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உள் உணர்வுகள் மூலமாக தேவனுடைய சித்தத்தை நாம் என்ன செய்ய முடியும், அறிந்து கொள்ள முடியும். இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாயிருக்கிறது, அது உள்ளத்தில் உள்ளவைகளை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். கர்த்தர் தந்திருக்கிற ஆவி எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அவர் தந்த தீபமாயிருக்கிறது, அது உள்ளத்தில் உள்ளவைகளை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். அப்போ மனுஷருக்குள்ள கர்த்தர் என்ன செய்கிறார், உள் உணர்வை என்ன செய்கிறார், வைத்திருக்கிறார். மட்டுமல்ல மனுஷனுடைய ஆவியை ஒரு தீபமாக வச்சிருக்கிறார். நம்ம நினைக்கிறோம் சூரிய வெளிச்சத்துல தான் நமக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். அது அப்படி இல்லை. ஒரு தீபம், ஒரு சின்ன டார்ச் லைட் மாதிரி, ஒரு தீபம் மாதிரி, ஒரு இருட்டுக்குள்ள அந்த தீபம் என்ன செய்யும், ஒரு வெளிச்சத்தை கொடுக்கும். அந்த உணர்வு என்ன செய்யும், வெளிச்சம் கொடுத்துட்டே இருக்கும்போது அப்போ அந்த உணர்வுகள் வந்து தேவனிடத்தில் தேவனால் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிற போது அந்த உணர்வு வந்து என்ன செய்யும் அப்படின்னா வெளிச்சம் கொடுத்துட்டே இருக்கும். நல்ல வழியில் போ, இதில் தீமையாக இருக்குது, இந்த பாதையில் பள்ளம் இருக்குது, இதில் மேடு இருக்குது, இதில் தடைகள் இருக்குது, தடைகளை தாண்டி சொல்லணும். அப்போ நீ குதித்து போகக்கூடிய பலன் உனக்கு வேணும். இதில் பாம்பு இருக்குது, இதில் தேள் இருக்குது, இதில் விஷ ஜந்துக்கள் கிடக்கிறதுன்னு சொல்லி அந்த தீபம் உங்களுக்கு என்ன செய்யும், வழிகாட்டும். அப்போது ஃபஸ்ட்டு நம்ம வசனத்தின் மூலமாக நடக்கிறோம். ரெண்டாவது தேவனுடைய என்ன செய்கிறோம், ஜெபிக்கிறோம். எப்படின்னா ஊக்கமான ஜெபத்தின் மூலமாக தேவனுடைய சித்தத்தை அறிந்துக்கலாம். we should allow Jesus to speak to us. நம்மக்கிட்ட பேசுறதுக்கு நம்ம என்ன செய்யணும், அனுமதி கொடுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியின் மூலமாக தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள இத்தனை காரியங்களை நம்ம பெற்றிருக்கிறோன்னா இப்போ நம்ம உள் உணர்வு எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு தீபமாக இருக்கிறது. இந்த தீபம் என்ன செய்யும் அப்படின்னா அப்படியே ஒளி விட்டுட்டே இருக்குமா, ஒளி விட்டுட்டு இருக்கும்போது அது என்ன செய்யாது, அணைந்து போகாது. ஏன்னா அபிஷேகம் நமக்குள்ள இருக்கு. அபிஷேகம் என்கிற தைலம் நமக்குள்ள இருக்கிறனால அது அப்படியே சுடர் விட்டு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். என்னைக்கு இந்த அபிஷேகம் நமக்குள்ள குறையுதோ அந்த தீபம் எரியாதபடி அணைந்து விடும். அப்போ அந்த உள் உணர்வுகள் இல்லாமல் ஒரு மனுஷன் வந்து தெரிகிறான் அப்படின்னா அவனுக்குள்ள அபிஷேகம் என்கிற தைலம் குறைந்து விட்டது, அது எரிய முடியல. அப்போ நமக்கு எத்தனை பேருக்கு அது எரியாமல் மங்கி அந்த அபிஷேகம் போயிட்டு அப்படின்னா இந்த உணர்வுகளில் நம்ம குத்தப்பட்டவர்களாக இருந்தும் உணர்வுகள் இல்லை, கண்கள் இருந்தும் காணாதவர்களாக, காதுகள் இருந்தும் கேட்காதவர்களாக, இருதயம் இருந்தும் உணராதவர்களாக எத்தனை பேர் நம்ம அப்படி இருக்கிறோம். நிறைய உபதேசங்களை கேட்குறோம். கடவுள் வந்து எச்சரிக்கிறாரு, கடைசி காலம் கிருபையின் காலம், கிருபையாய் தயவாய் உங்களை மட்டும் நம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டிருக்கா தேவனுக்காக நீங்கள் சாட்சியை எழும்புங்க, உங்கள் வாழ்க்கையில் பாவங்களை அர்ப்பணிங்க, உங்களுக்காக சிறையில் மறித்தார்னு சொல்லி கேட்குறோம். வசனங்களை கேட்குறோம், சாட்சிகளை கேட்குறோம், ஊடகங்கள் வழியாக தேவனுடைய வார்த்தைகளை நாம் கேட்குறோம். ஆனாலும் நாம் உணர்வற்றவர்களாக இருப்போம் என்றால் நமக்குள்ள இருக்கிற அபிஷேக தைலம் குறைந்து விட்டது, அது அணைந்து விட்டது. அப்போ அந்த உணர்வு என்கிற தீபம் அணைந்து காணப்படுகிறது. உள்ள உணர்வுல நம்மகிட்ட பேச முடியல, தேவனால தேவ சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள முடியவில்லை. அந்த உணர்வு மங்கி போய்விட்டது. என்ன செஞ்சாலும் அதில் வந்து என்ன செய்யாது, ஒரு மரத்து போன ஒரு சூழ்நிலை. இப்போ உங்கள் கால்களை வந்து நல்லா மடக்கி உட்காந்துட்டு எலும்பு மரத்து போயிட்டு அப்படின்னா அதில் குத்துனா கூட அதில் உணர்வு இருக்காது. அதே போல் உங்களுடைய இருதயம் அப்படி மரத்து போய் கடினப்பட்டு அப்படியே ஒன்றும் இல்லாமல் இருக்குது. தேவனுடைய அபிஷேகத்துக்காக நீங்கள் காத்துருங்க. அந்த அபிஷேகம் வரும்போது இந்த தீபம் உங்களுக்கு என்ன செய்யும், எரியும், அது உங்களுக்கு வழிகாட்டும். அப்போது இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல வரேன் பாருங்க. ஒரே காந்த சக்தியில் இப்போ சவுத் அண்ட் சவுத் போல் இல்லை நார்த் அண்ட் நார்த் போல் 2 மேக்னெட்ஸ் எடுத்துக்கிட்டு அது ரெண்டையும் ஒன்று போல் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா அது ரெண்டு என்ன செய்யும், அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணும். அப்போது தேவனுடைய சித்தத்தை நாம் அறிகிற நாம் உள்ள உணர்வுல தேவன் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார் என்றால் அப்படி அபிஷேகம் நமக்குள்ள இருக்கும் என்றால் அது என்ன செய்யும் அப்படின்னா தப்பான காரியம் நம்மக்கிட்ட நெருங்கி வரும்போது அதை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணி அனுப்பிடும். அதை என்ன செய்கிறோம் அப்படின்னா காந்தங்கள் அருகே கொண்டு வரும்போது அதை நினச்சி எதிர்த்துரும். அப்போ தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் உங்களை நோக்கி வருது அப்படின்னு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அதை எதிர்த்துருவீங்க. அந்த வழியில் போய் நம்ம விழுந்து சிக்குண்டு அதில் அம்மாண்டு எசுவேன்னு சொல்லி நம்ம கதறி திருப்பி வரக்கூடிய சுச்சுவேஷன் உங்களுக்கு வரவே செய்யாது. ஏன்னா அது என்ன செய்யும், ஒன்றுக்கொண்டு எதிர்க்கும். ஏன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற தேவனுடைய அபிஷேகம் அது என்ன செய்யும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வெளியேருந்து வரக்கூடியதை என்ன செஞ்சு ரிஃப்ளெக்ட் பண்ணி அனுப்பிடும். அப்போது இந்த தேவனுடைய அபிஷேகம் நமக்குள்ளே வரும்போது இந்த உள் உணர்வில் இருக்கக்கூடிய அந்த தீபம் எரிந்து கொண்டே என்ன செய்யும் இருக்கும்.
இது எரிந்து கொண்டு இருக்கும்போது நமக்கு எதிராக வரக்கூடிய சாத்தானுடைய கிரியைகள் அப்படியே எதிர்க்கப்பட்டு போகிறத நீங்கள் என்ன செய்ய முடியும்? கண்கூடாக பார்த்து கொள்ள முடியும். ரோமர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பாருங்க. மனசாட்சியும் கூட சாட்சி இடுகிறதினாலும் குற்றம் உண்டு குற்றமில்லை என்று அவருடைய சிந்தனைகள் ஒன்றையொன்று தீர்க்கிறதினாலும் நியாய பிரமாணத்திற்கு ஏற்ற கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள். மனசாட்சிக்கு விரோதமாக செய்வது பாவம். பாவம் என்ன? மனசாட்சி சொல்லுது செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை மீறி செய்கிறோன்னா அதே ஒரு பாவம். அது தேவனுக்கு விரோதமாக செய்யக்கூடிய பாவம். அந்த மனசு உயிரோடு இருக்குது, அந்த மனசாட்சி உயிரோடு இருக்கிறது வரைக்கும் அந்த உணர்வுகளுக்கு நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம மதிப்பு கொடுக்குறோம். அப்போ அதை செய்யாத, இது பாவம். களவு செய்யாத பாவம். பிறரை பற்றி அவதூறாக பேசாத, அது ஒரு பாவம். அவங்களை கிண்டல் அடிக்காத பாவம். மற்றவங்களை பற்றி என்ன செய்ய கிண்டி விடாத, அவங்களுக்கு பிரச்சனைகள் வரும்படி நீ நாவை என்ன செய்யாத, விரிவாய் திறக்காத, அதிக வார்த்தைகளை பேசாத, இந்த இடத்துக்கு போகாத, இந்த காரியத்தை செய்யாத, இந்த காரியத்தை சிந்திக்காத, இதை பார்க்காத, இதை கேட்காத அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்கள் நம்ம கேட்டுக்கிடுவோம். 7 விதமான அருவருப்பான காரியங்கள் உண்டு. மற்றவங்களுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லுதல், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய் சாட்சி, விரோதம் உண்டு பண்ணுதல். 7 கர்த்தர் அருவருப்பான காரியத்தை மனுஷன் விரைவாக செய்யும் போது அதை தடுத்து நம்ம நிறுத்துறோம் அப்படின்னா நமக்குள்ள என்ன இருக்கு? உணர்வுள்ள ஆவி. தேவன் நம்மோடு இருக்கிறார். தேவ சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். அப்போ இதெல்லாம் பாவம் நம்ம உணரும் போது நம்ம என்ன செய்கிறோம்? தேவனுக்கு விரோதமா நம்ம பாவம் செய்ய மாட்டேங்கிறோம். தேவனுக்கு நம்ம கீழ்ப்படிந்து இருக்கிறோம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல பாருங்க. உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. குற்றமற்றதாய் இருக்கும்படி நம்ம என்ன செய்ய வேண்டும்? அதை காத்து கொள்ள வேண்டும். இந்த உணர்வு என்பது என்ன அப்படின்னா சரீரத்திலிருந்து எழும்பக்கூடிய ஒரு குரல். அறிவு என்பது ஆத்துமாவின் குரல். மனசாட்சியோ ஆவியின் குரலாக இருக்கிறது. இப்போ 3 விதமா நம்ம அதை பிரித்து பார்க்கலாம். உணர்வுங்கிறது சரீரத்திலிருந்து வரக்கூடிய குரல். ஏய் அதை செய்யாத அப்படின்னு சொல்லி நமக்கு தடை பண்ணிக்கிறது. அறிவு இது ஆத்துமாவிலிருந்து வரக்கூடிய ஒரு குரலாக இருக்கிறதா. அடுத்து பார்த்தீங்கன்னா மனசாட்சியோ ஆவியின் குரலாக என்ன செய்கிறது? இருக்கிறது. மனிதனுடைய ஆவியோடு தேவனுடைய ஆவி இணைக்கப்படும் போது எளிதில் தேவனுடைய சித்தத்தை நாம் என்ன செய்ய முடியும்? அறிந்து கொள்ளலாம். மனுஷனுடைய ஆவி கூட யாருடைய ஆவி இணைய வேண்டும்? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வரும்போது நீங்க பலனடைந்து எருசலேமில் யூதாவிலோ எங்க சுற்றி தெரிந்து தேவனை செய்வீங்க? பிரசித்தப்படுத்துவீங்க. அந்த ஆவியானுடைய அபிஷேகம் உங்களுக்குள்ள கடந்து வரும்போது தேவனுடைய சித்தத்தை அறிந்து என்ன செய்ய வேண்டும், அடுத்து எங்க போக வேண்டும், என்ன நடப்பிக்க வேண்டும் என்பதெல்லாவற்றை நீங்க அறிந்து கொள்ளுவீங்க. அப்ப நம்முடைய ஆவி யாருடைய ஆவியோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம்? தேவனுடைய ஆவியோடு நீங்க இணைக்கப்பட்டிருக்கும் போது தேவனுடைய சித்தத்தை அறிந்து தேவனுடைய வழியில் நடக்க தேவன் உங்களுக்கு என்ன செய்வார்? கற்று தருவார். யோவான் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல பாருங்க. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது, சத்திய ஆவியாகிய தேற்றரவானாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். So give way for the Holy Spirit to guide you throughout your life. உங்களை நீங்களே ஆளுகைக்கு அப்படி ஆளுகைக்கு நீங்கள் அர்ப்பணிக்கும் போது தேவனுடைய சித்தத்தை நான் எவ்வாறு அறிந்து கொள்ள முடியும்? அவருடைய வழியை நான் எவ்வாறு அறிந்து கொள்ள முடியும்? இந்த பிரச்சனைகளிலிருந்து நான் எவ்வாறு விடுபட முடியும்? இது பிரச்சனையாக முடியுமா இல்லை வெற்றியாக முடியுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க்கோட அந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. உங்களோடு தேவன் பேசுகிறார். என்ன பேசுகிறார்? தேவனுடைய சித்தத்தை நான் எவ்வாறு அறிந்து கொள்வது? தேவனுடைய வசனத்தின்படி வழி நடக்கும் போது முழு இருதயத்தோட அவரோடு நம்ம ஊக்கமாக ஜெபித்து அவரோடு நம்ம ஐக்கியப்படும் போது ஆவியானவரால் நிரப்பப்படும் போது நம்முடைய உணர்வுகளில் தீபமாக இருக்கும். என்ன இருக்கும் அப்படின்னா அவர் நம்மோடு நம் மனித ஆவியோடு தேவனுடைய ஆவி இணைந்து இருக்கும் போது தேவ சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். சகல சத்தியத்திற்குள்ளும் அவர் உங்களை நடத்துவார். எல்லா காரியங்களும் நடத்தும் போது எல்லாம் வெற்றியாக இருக்கும். இது எப்படி ஆயிற்று? நாமும் அவன் கூட தானே இருந்தோம். நம்ம எடுக்கிறதெல்லாம் தோல்வியாக இருக்கிறதே, அவன் செய்வதெல்லாம் வெற்றியாக இருக்கிறதே. அதை தொடங்கும் போது பார்க்கும்போது அதுக்கு எந்த இது இல்லையே, அது நல்லா வரும்னு சொல்லி இல்லையே. அவன் படிக்கிறதுக்கு இந்த குரூப் எடுக்கும்போது இந்த குரூப்புக்கு வேல்யூவே இல்லையே. நான் படித்து முடிக்கும் போது இவ்வளோ ஒரு பெரிய பதவியில் அமர்ந்திருக்கிறானே. எல்லாவற்றையும் நடத்தினவர் சகல சத்தியத்திற்குள்ள நடத்துகிற ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கும்போது
அவர் உங்களை செவ்வியான பாதையில் நடத்துகிறவராக இருப்பார். நம்ம சில நேரம் நம்ம ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்கும்போது வேண்டாம், இது உனக்கு இது ஒரு பாடுகள் சொல்லும்போது அது பாடுகளாகவே தான் இருக்கும். தேவனுடைய வார்த்தைகள் ஒரு நாளும் போய்க்காது. தேவன் நம்மை உம்மோடு பேசிய ஒவ்வொரு காரியங்கள் தரிசனத்தின் மூலமாக, சொப்பனத்தின் மூலமாக பார்வோனோடு பேசினார், யோசேப்போடு பேசினார், தானியேலோடு பேசினார், நேபுகாத்நேச்சாரோடு பேசினார். அனைத்தும் உண்மையாக தான் என்ன செய்தது, அது இருந்தது. அதுல எந்த தடைகளும் என்ன செய்யவில்லை, இல்லை. அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, பாபிலோன் தேசத்து ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாருக்கு இதெல்லாம் சம்பவிக்க போறதை முன்னக்கூட்டியே தெரிவிக்கிறார். அதுக்கு வியாக்கியானம் பண்றதுக்கு ஒரு ஆள் எழுப்பி கொடுக்கிறார். பார்வோனுக்கு சொப்பனங்கள் மூலமாக பேசுறார். அதை சொல்லி கொடுக்கிற யோசேப்பை எழுப்புறார். அப்போ எல்லா காரியத்தின் மூலமாக உங்களுக்கு தேவனுடைய சித்தத்தை அறிந்து இனிமே நடக்க போற காரியத்தை கற்று தருவார். இந்த சித்தத்தை நம்ம அறிந்தவர்களாக தேவனுடைய வாழ்க்கையில் நம்ம என்ன செய்ய வேண்டும், அர்ப்பணிக்க வேண்டும். நம்ம என்ன செய்ய வேண்டும், நான் இன்றையிலிருந்து ஒரு தீர்மானம் எடுங்க, நான் நல்ல வேதம் வாசிப்பேன், அந்த வேத வசனம் கற்று தருகிறபடி நான் நடப்பேன், அதுல தேவன் எனக்கு வைத்திருக்கிற சித்தத்தை நான் உணர்ந்து கொள்வேன். இரண்டாவதாக ஊக்கமாக ஜெபிப்பேன். நாம் பேசுறது மட்டுமல்ல, தேவன் என்னோடு பேசுவதற்கு நான் இன்றைக்கு நான் என்ன செய்வேன், வாழ்க்கையை அர்ப்பணிப்பேன். மூணாவது, பரிசுத்த ஆவியானவர் என்னை முழுவதுமாக அபிஷேகம் பண்ணி என்னை நடத்துவதற்கு என்னுடைய வாழ்க்கையை நான் முழுவதுமாக ஒப்பு கொடுப்பேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, இதை அனைத்தும் எனக்குள்ள இருக்கும்போது எனக்குள்ள ஒரு உணர்வுள்ள ஆவி, அது தீபமாக எரிந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ அது என்ன செய்யும் அப்படின்னா, மனுஷனுடைய ஆவி தேவனுடைய ஆவியோடு இணையும் போது அப்படி சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும் என்பதை நாம் பார்த்தோம். சொப்பனங்கள் மூலமாக, தரிசனங்கள் மூலமாக தேவன் வரப்போற காரியத்தை, எதிர்காலத்தில் நடக்க போற காரியத்தை எனக்கு கற்றுத்தருவாரு. இதன் மூலமாக நான் கற்றுக்கொண்டோம். தேவனுடைய சித்தத்தை நம்ம அறிந்து கொள்கிறோம். அவர் கரெக்டா எல்லா சத்தியத்திற்குள்ள உங்களை என்ன செய்வார், வழி நடத்துவார். அப்போ இந்த தெய்வ சித்தத்தை நாம் அறிந்து இந்த வாழ்க்கையின் இந்த காலத்தில், இந்த கடைசி காலத்தில், இருள் சூழ்ந்த காலத்தில் தேவனுடைய பாதத்தில் நாம் காத்திருந்து அப்படி சித்தத்தை அறிந்து எதிர்காலத்தில் நாம் ஜெயமாய் மாற தேவன் உங்களோடு வழி நடத்துவாராக. ஜெபிப்போமா? அன்புள்ள தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை சோஸ்திரிக்கிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை அற்புதங்களை செய்கிற தேவன், இன்றைக்கு பிள்ளைகளோடு நீர் பேசுனீங்க தகப்பனே. விசேஷமாக உடைய அபிஷேகம் பிள்ளைகளுக்குள்ள கடந்து வந்து பிள்ளைகளை அப்பா அனுக்கிரகம் பாராட்டி அபிஷேகிக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம். இந்த அபிஷேகம் எங்களிடத்தில் இல்லை என்றால் எங்களுடைய ஆத்துமாக்களில் உணர்வற்றவர்களாக நாங்கள் இருப்போம் தகப்பனே. உணர்வுள்ள இருதயத்தை பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக. உம்முடைய ஆவி எங்களுடைய ஆவியோடு இணையும்படிக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. உமக்குள் நாங்கள் வழிநடத்தப்பட தேவன் கிருபை பாராட்டுமா படிக்காக ஜெபிக்கிறோம். சகல சத்தியத்திற்குள்ள பிள்ளைகளை நடத்தும்படிக்காக ஜெபிக்கிறோம். நீர் அப்படியே செய்கிறீர், உமக்கு நன்றி. இருக்கிற ஒவ்வொரு முயற்சி நாங்கள் வெற்றியை காணத்தக்கதாக, படிக்கக்கூடிய பிள்ளைகள், வேலைக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், எதிர்காலத்தில் வரன்களுக்காக எதிர்காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்காக தேவன் எனக்கு வழிகாட்டினீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த தேவனே சார்ந்து கொள்ள, தேவனே பற்றி கொள்ள கிருபை செய்தீரே, உமக்கு நன்றி. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென்.